friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் படிக்கலாம்னு எடுத்த புக் எடுத்து உட்கார்ந்தேன். பார்த்தா நல்ல மழை மேகம். வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு. ஸோ டைம் இஸ் 11:30. அந்த அளவுக்கு வீடு இருட்டாயிட்டு சரி வந்து பார்த்தா அப்படி மேகமாக இருக்க கண்ணகரைன்னு நிற்கிது மேலே. அப்புறம் காற்றும் நல்லா வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டு கிளைமேட்டு செமையாக இருந்துச்சு. அங்கங்கே விண்டோ சத்தம் அப்படி இருந்துச்சு. ஸோ மாடிக்கு போய் துணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன பார்த்தா துணி இல்லை. நல்ல வேலை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நல்லா மேலே மாடியில் மொட்டை மாடியில் கொஞ்சம் தான் நின்றுட்டு அப்படி விளையாண்டுட்டு அப்புறம் வந்து மழை தூர ஆரம்பிச்சிட்டு நான் பாட்டுக்கு கீழே வந்துட்டேன். நல்ல ஒரு கிளைமேட்டு நல்லா கூலிங்காக இன்றைக்கி இருந்துச்சு. இன்றைக்கி நல்லா தூங்கலாம். அதனால் நல்லா சரியான வெக்கையாக இருந்துச்சு. தூங்க ஜன்னல் கதவை திறந்து வச்சுட்டா கொஞ்ச நேரம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குவோம். இன்றைக்கி வந்து நல்லாவே நம்ம தூங்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு மழை. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் நல்ல ஒரு மழை. இடையில வந்து பவர் கட்டு வேறு ஆகிட்டு பவர் கட்டு போய் வந்தது. இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே பவர் கட்டு அப்படி தான் போயிட்டு வந்துச்சு. ஸோ எதுக்க வீடு அங்கே மேலே வந்து ஓட்டு மாதிரி போட்டிருக்கனால தண்ணி அவங்க வந்து எப்படி விட்ருப்பாங்க பாருங்க. அந்த தண்ணி மேலேருந்து ஊற்றும். அது வேறு நல்லாயிருக்கும். பம்பு செட்டு மாதிரி நம்ம ஊர்லெலாம் வந்து குளிப்பீங்களே பம்பு செட்டு தண்ணி ஊற்றும்ல. ஸோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டே இருந்துச்சு. அது அங்கே மேலேருந்து சொட்ட தண்ணியை வந்து அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வடிகால் அமைப்பு மாதிரி கொண்டு அந்த பாருங்கள் ஊற்றுது பாருங்கள். பம்பு செட்டு மாதிரி நல்லா ஊற்றும். அது ஊற்றி அந்த இடத்துல அவ்வளோ குழியாகவே போச்சு. இது பேக் சைடு, பின்னாடி உள்ள பேக் சைடு. இங்கே வந்து கேணி அதிகமாக இருக்கும். எல்லா வீட்லேயும் கேணி தான் அதிகம். பார்த்திங்கன்னா பக்கத்தில் சரி மழைக்கு கொஞ்சம் இதமாக வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டடி சேலஞ்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 30 days ஸ்டடி சேலஞ்ச் எக்கனாமிக்ஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 hours தான் டைம் கொடுத்துருக்கேன். இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு 4 சாப்டர் 5 சாப்டர் வந்து நான் ஆல்ரெடி முடிச்சிருந்தனால தான் அதை வந்து நான் சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். பட் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து எனக்கு ஃபுல் பிளாங்க்கு. ஏன்னா வந்து நான் அப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். புக்கே புதுசாக தான் வச்சுருந்தேன் நான். ஆனால் எக்கனாமிக்ஸ் எனக்கு நான் படித்தது. ஏன்னா நான் வந்து காமர்ஸ் குரூப்பு. ஸோ எக்கனாமிக்ஸ் 11th 12th நான் படிச்சிருக்கனால எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே நம்மளால் படிக்க முடியும் தான். ஏன்னா பிகாம் சரி எல்லாத்துலேயுமே டிகிரிலேயே எக்கனாமிக்ஸ் இருக்கனால எனக்கு ஓவரால் எக்கனாமிக்ஸ் பற்றி தெரியும். என்ன ஏதுன்னு தெரியும். தியரட்டிக்கலாக வந்து எனக்கு வந்து ஈஸியாகவே வந்து கொஞ்சம் மைண்டில் வந்துடும். என்ன கொஞ்சம் தியரட்டிக்கலாக இருக்கும். ஸோ அது வந்து ஓவரால் ஓகே எனக்கு ஏற்கனவே நான் படித்ததுனால தான் வந்து எனக்கு அந்தளவுக்கு புதுசு மாதிரி தெரியாது. ஸோ இது வந்து எல்லாமே ஃபுல்லாகவே ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். 2 hours தான் ஃபுல்லாகவே வந்து 4லேருந்து 17 ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்து 16 முடிகிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ 30 days ஸ்டடி சேலஞ்ச் தான் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் 2 hours வந்து படிக்கிற மாதிரி தான் நான் வந்து ஸ்டடி சேலஞ்ச் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்லேருந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது 3 சாப்டர் 4 சாப்டர் படிச்சிருப்பேன். ஆனால் இது அப்படி இல்லை. எல்லாமே வந்து இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுமாரி தான் நாளையிலேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து 2 hours வந்து எதுக்கு 2 hoursனால் அதுக்கு நான் 5 hours கொடுத்துருப்பேன் இந்தியன் பாலிட்டிக்கு. ஏன்னா வந்து நிறையா இருக்கும். அது வந்து சாப்டர் சாய்ஸ் தான் நிறையா கொடுத்துருப்பேன். இப்போ அப்படியே முடிச்சுற மாதிரி கொடுத்துருப்பேன். பட் இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கேப் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அப்படின்னால தான் நான் எக்கனாமிக்ஸ் 2 hours கொடுத்துருக்கேன். ஸோ எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லை அதர் சப்ஜெக்ட்டும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அன்றைக்கான சாப்பாடு வந்து வெங்காய ரசம் இல்லை வெங்காய ரசம் எல்லாருக்கும் பிடிக்குன்னு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ஸோ வெங்காய ரசம் அப்புறம் வெண்டைக்காய் கூட்டு அப்புறம் வந்து கருவாடு வறுவல். ஸோ கருவாடு வறுவல் இதான் அன்றைக்கி வந்து லஞ்சு. ஸோ பவர் கட் வேறு ஆகிட்டு இன்றைக்கி வேறு. ஸோ அதிலே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சீக்கிரமாக தான் பண்ணேன் உட்காந்து. அப்புறம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு தான் வந்து நான் ஸ்டடி சேலஞ்சை கண்டினியூ பண்ணேன். இதான் இன்றைக்கான லஞ்சு. ஸோ நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.